Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலம் மாவட்டம் நாளிகள்பட்டி பிரிவு அருகே காரின் முன்பக்க டயர் வெடித்து சாலையோரம் இருந்த தடுப்புச் சுவரில் மோதி தலைகீழாக கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், இந்த விபத்தில் யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா? என்ன விவரம்? வணக்கம் பிரகாஷ். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த அதாவது அம்மாப்பேட்டை சேர்ந்த 2 நண்பர்கள் நாமக்கல்லில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றுவிட்டு இன்று காலையில் மீண்டும் வீடு திரும்பியுள்ளனர். இவர்கள் ஸ்கிப்ட் காரில் சேலம் அதாவது கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் நாமக்கல்லில் இருந்து சேலம் நோக்கி வந்தனர். இவர்களின் கார் அதாவது நாளிக்கல்பட்டி பிரிவு ரோடு அருகே வந்தபோது காரின் முன்பக்க இடது பக்க டயர் திடீரென காற்றழுத்தம் காரணமாக வெடித்துள்ளது. இதனால் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் தேசிய நெடுஞ்சாலையில் 3 முறை குட்டிக்கரணம் போட்டுள்ளது. பின்னால் வந்த லாரிகள் மற்றும் வாகனங்கள் அனைத்தும் கார் குட்டிக்கரணம் போடுவதை கண்டு அப்படியே நிறுத்திவிட்டனர். இதனால் அந்த கார் மீண்டும் சுழற்சி முறையில் சுழன்று தலைகூப்பராக கவிழ்ந்தது. இதனால் அதில் உள்ள 2 பேர் சிக்கிக்கொண்ட 2 பேர் கூச்சல் போட்டுள்ளனர். இதனை கண்ட அந்த பகுதி கிராம மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் உடனடியாக காரில் இருந்த 2 பேரையும் அதாவது பின்பக்க கண்ணாடியை உடைத்து 2 பேரையும் மீட்டனர். இதில் ஒருவருக்கு கூறப்படுகிறது. 2 பேரையும் மீட்ட பொதுமக்கள் அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் அதே பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தனர். அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மல்லூர் போலீசார் சம்பவ இடத்துக்கு விசாரணை மேற்கொண்டனர். தற்போது கார் கவிழ்ந்து உள்ள அதாவது சாலையின் ஓரமாக தடுப்புச் சுவரில் மோதி கவிழ்ந்ததால் எந்த விதமான போக்குவரத்து பாதிப்பு இல்லை. அதே நேரத்தில் அந்த பகுதியில் பரபரப்பு தொடர்ந்து நிலவுகிறது. இது குறித்து தொடர்ந்து மல்லூர் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் காரை மீட்கும் பணிகள் நடந்து வருகிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன்.